கேரள மாநிலம் திரிசூர் அருகே பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் பிரசித்தி பெற்ற திரிசூர் பூரம் விழா வரும் 26ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள திருவம்பாடி கோவிலுக்காக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. மேலும் ஓலை கொட்டகை அமைத்து பாதுகாக்கப்பட்டு வந்த பட்டாசுகள் கடும் கோடை வெயிலில் திடீரென வெடித்து விபத்து நேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக 40க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 70 தொழிலாளர்கள் வரை ஈடுபட்டதாகவும் இதில் பெரும்பாலானோர் கந்தனூரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் 2000 கிலோ எடை கொண்ட பட்டாசு மருந்துகள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் மேலும் வெடிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, கேரள அமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திரிசூர் அருகே பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் பிரசித்தி பெற்ற திரிசூர் பூரம் விழா வரும் 26ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள திருவம்பாடி கோவிலுக்காக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. மேலும் ஓலை கொட்டகை அமைத்து பாதுகாக்கப்பட்டு வந்த பட்டாசுகள் கடும் கோடை வெயிலில் திடீரென வெடித்து விபத்து நேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக 40க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 70 தொழிலாளர்கள் வரை ஈடுபட்டதாகவும் இதில் பெரும்பாலானோர் கந்தனூரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் 2000 கிலோ எடை கொண்ட பட்டாசு மருந்துகள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் மேலும் வெடிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, கேரள அமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திரிசூர் அருகே பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் பிரசித்தி பெற்ற திரிசூர் பூரம் விழா வரும் 26ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள திருவம்பாடி கோவிலுக்காக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. மேலும் ஓலை கொட்டகை அமைத்து பாதுகாக்கப்பட்டு வந்த பட்டாசுகள் கடும் கோடை வெயிலில் திடீரென வெடித்து விபத்து நேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக 40க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 70 தொழிலாளர்கள் வரை ஈடுபட்டதாகவும் இதில் பெரும்பாலானோர் கந்தனூரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் 2000 கிலோ எடை கொண்ட பட்டாசு மருந்துகள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் மேலும் வெடிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, கேரள அமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.